இந்த ப்ராப்ளம் பாருங்க, பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். 2 வேரியபிள்ஸ் உள்ள இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. Let x1, x2, xn be a random samples. இங்க random samples x1, x2 up to xn. Bernoulli variables take the value 1 with the probability theta and the value of 0 with the probability 1 minus theta. So that அப்படி சொல்லிட்டு நான் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. If an unbiased estimator of theta square, இந்த ஆன்சர்லாம் வந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பெக்டேஷன் இந்த வேல்யூ எடுக்கணும், அது எதுக்கு ஈக்குவலா வரணும், தீட்டா ஸ்கொயர் வரணும். சரிதா? இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கெல்லாம் என்னெல்லாம் ப்ரூஃப் தந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். டவுனா என்னன்னு தந்திருக்காங்க, சமேஷன் i = 1 to n xi. இப்போ நம்ம சொல்யூஷன்ல என்ன ப்ரூஃப் பண்ணணும், அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். இஸ் an unbiased estimate of theta square. அப்போ e of இதுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கணும். e of to prove e of tau minus 1 divided by n into n minus 1 equal to என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா theta square. இந்த இடத்துல unbiased வேற biased ப்ரூஃப் பண்ண சொன்னா என்ன செய்யணும், not equal to theta square னு ப்ரூஃப் பண்ணணும். பட் unbiased சொல்லிருந்தா equal to theta square. எல்லா ப்ராப்ளத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ என்ன தந்திருக்காங்களோ அதை உள்ள கொண்டு வரணும். எதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்களோ ஈக்குவல் டு அதை சொல்லணும். சரிதா? சரி, இப்போ பாருங்க, இதெல்லாம் டைரக்டாவே நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா வர போகுதுன்னு பாருங்க. e of tau எல்லாமே உள்ள ரேண்டம் வேரியபிள்குள்ள வந்துரும், பட் n எல்லாம் ரேண்டம் வேரியபிள்குள்ள வராது. சோ எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கும்போது என்ன செய்யணும், அந்த கான்ஸ்டன்ட்ஸ் சாரி அந்த அவுட் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்லாம் டேக் இட் அவுட் சைட். சோ e of tau minus 1 divided by n minus 1 can be written as e of, முதல்ல இதெல்லாம் வெளியே எடுத்துரு, 1 n minus 1 e of multiple tau inside the bracket, tau square minus tau. இருக்கா? என்ன bring expectation inside the bracket equal to 1 by n into n minus 1 e of ஒரு பெரிய bracket போட்டுங்க, tau square minus e of tau. இவ்வளோ வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். சரிதா? இதை take it as 1. Take it as 1. e of tau square கால்குலேட் பண்ணணும், e of tau கால்குலேட் பண்ணி இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், தீட்டா ஸ்கொயர் வந்து நிக்கணும். சரிதா? அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா this term is a unbiased estimator of theta square அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடும். சரிதா? சரி, பாருங்க. இங்க பாரு, தந்திரக்கூடிய ரேண்டம் வேரியபிள் எல்லாமே x1 x2 x3 ல இருக்கு, இங்க டவுல இருக்குது. சோ நம்ம எப்படி கனெக்ஷன் கொண்டு வர போறோம் நல்லா பாருங்க. இங்க ஒரு க்ளூ தந்திருக்காங்க பாரு, these random variables taking the value, அதாவது x ங்கிறது random variable, taking the value 1 அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்னது வருது, வித் ப்ராபபிலிட்டி தீட்டா. 1 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, தீட்டா. அடுத்து பாரு, the value of 0, நெக்ஸ்ட் வந்து x ஓட வேல்யூ 0, இந்த 0 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, 1 minus தீட்டா. இப்போ ஒரு டேபிள் தந்திருக்காங்க. சரிதா? இந்த டேபிள் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சரி, இப்போ பாரு, இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் வந்து e of tau கால்குலேட் பண்ணுவோம். e of tau, e of expectation value of tau equal to, what is tau? tau ன்னு வேற, tau ன்னு என்ன தந்திருக்காங்க, summation i equal to 1 to n xi. இதான் என்னது, tau. அப்போ e of tau உள்ள இடத்துல என்ன போடலாம், summation i equal to 1 to n xi இத போடலாம். ஏன்னா given, இதான் given, since tau equal to summation i equal to 1 to n xi. இது ப்ராப்ளத்துல வந்திருக்காங்க given. ஓகே, சரி, இவன் பார் equal to expectation, நல்லா பாத்துக்க, summation எதை மீன் பண்ணுது, சம் பண்ணிட்டே போறோம், அதானே மீன் பண்ணுது. அப்போ பார் x1 பிளஸ் அடுத்து என்ன வரும் x2 பிளஸ் எக்ஸெட்ரா, எங்க வரைக்கும் போகுது,
எங்க வரைக்கும் போகுது? n வரைக்கும் போகுது. அப்ப xn. ஓகேங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு வா. e of x1 plus e of x2 plus etc. e of xn. இத வந்து take it as 2 ன்னு எடுத்துது. take it as 2. சரி. அப்ப e of x1 x2 எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அது எப்படி கண்டுபிடிப்பேன்? என்ன ஒரு டேபிள் இருக்குல்ல, இதுல இருந்து கண்டுபிடிக்க போறேன். நார்மலா e of x we know that first unitல படிச்சிருப்பேன். e of x discrete, இதெல்லாம் discrete random variable, not continuous. இப்படி இருக்குது அப்படின்னா இது கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னது? summation x into p of x. இது கண்டினியூஸா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்? integral x into p of x, sorry, x into f of x dx னு discrete னா எப்படி வரும்? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரிதா? இவன் பாரு, மேல உள்ள என்ன எக்ஸ்பிளைன் தானே, இங்க வருது கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி தானே. அதானா? சரி, அப்போ e of x கண்டுபிடிக்கிறது எப்படி? 1 into theta, 1 into theta plus இது 1, அடுத்தது theta, அடுத்தது plus, அடுத்தது என்ன இருக்குது? 0 into 1 minus theta. ஏன்னா நம்ம ரெண்டு மல்டிபிள் தானே பண்ணணும். இங்க அப்படிதானே கொடுத்திருக்காங்க, x p of x தானே கொடுத்திருக்காங்க, சமேஷன் கொடுத்திருக்காங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதையும் மல்டிபிள் பண்ணணும், பிளஸ் இதையே மல்டிபிள் பண்ணணும். இன்னொரு டைம் இருந்தா என்ன செய்யணும்? நாளையும் இதையும் என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும், சம் பண்ணி போகணும். சரிதா? ஈக்குவல் டு 0 into 1 minus theta. 0 into the number 0. So e of x equal to theta. e of x வரக்கூடிய இடம்லாம் என்னதான் போடுறோம்? thetaன்னு போடுறோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த டேபிள்ல இருந்து கண்டுபிடிச்சோம். சரிதா? இப்போ பாரு, from 2 இல்லட்டா இத வந்து 3 ன்னு எடுத்துக்க. 3 sub 3 into sub 3 into. Listen carefully. e of tau equal to நல்லா கேட்டுக்க. எங்கெல்லாம் e of x1 x2 எப்படி வந்தாலுமே e of x வந்தாலும் என்ன போடணும்? தீட்டா தானே போடணும். அப்ப இதுல ஒரு தீட்டா போட்டுடலாமா? இதுல ஒரு தீட்டா பிளஸ் அடுத்த வேல்யூ என்ன போடணும்? தீட்டா. ஏன்னா e of x வந்தாலும் என்னதான்? தீட்டா. சோ தீட்டா பிளஸ் எக்ஸெட்ரா தீட்டா, லாஸ்ட் வரைக்கும் போகும்போது தீட்டா எத்தனை டைம்ஸ் இருக்கு? n டைம்ஸ். n டைம்ஸ் தீட்டா ஆட் பண்ணா என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2 தீட்டா, 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3 தீட்டா, n தீட்டா. e of tau equal to n தீட்டா. இத ஒரு பாக்ஸ் போட்டு take it as 4. இப்போ நம்ம இதுல என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். e of tau கால்குலேட் பண்ணனும், அது கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கால்குலேட் பண்ணனும்? e of tau ஸ்கொயர் கால்குலேட் பண்ணனும். நமக்கு என்னதான் தந்திருக்காங்க? tau தான் தந்திருக்காங்க. tau ஸ்கொயர் தந்திருக்காங்களா? இல்ல. அப்ப அதை என்ன செய்யலாம் அப்படினா, next we have to calculate, find e of tau ஸ்கொயர் கால்குலேட் பண்ணனும். இது கால்குலேட் பண்றதுக்கு டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யறோம்னா, வேரியன்ஸ் ஆஃப் tau கால்குலேட் பண்ண போறோம். வேரியன்ஸ் ஆஃப் tau இருக்குல்ல, அதோட ஃபார்முலா நார்மலா வேரியன்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்முலா என்னது? e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. நான் எழுதி போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து இதுதான். அப்ப பாரு, இங்க tau இருக்குது. அப்போ e of tau square minus e of tau the whole square. ஓகே தானா? சரி, e of tau square நமக்கு தெரியுமா என்னது? e of tau square என்னது? சரி, e of tau என்னது? n theta. இதுல கூட அதை அப்ளை பண்ணிரு. இது தெரியாது. வேரியன்ஸ் ஆஃப் tau கண்டுபிடிச்சிரலாம். ஏன் கண்டுபிடிச்சிரலாம்? tau ன்னு ஒரு வேல்யூ தந்திருக்காங்கல்ல, அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ பாரு, இதுல இந்த வேல்யூ தெரியும். சரிதா? சோ இது வந்து take it as 5 எடுத்துக்க. take it as 5. வேரியன்ஸ் ஆஃப் tau கண்டுபிடி. find variance of tau equal to variance of tau. variance of tau, tau என்னது? summation I equal to 1 to n xi. so
variance of tau உள்ள இடத்துல என்ன போடலாம் summation I equal to 1 to n xi னு போடலாம் சரிதானா ஏன் அப்படி போட முடியுது tau னா இல்ல தந்திருக்காங்க given அப்படினு தந்திருக்காங்க சோ அதுல போட்டாச்சு இவன் பாரு equal to variance of summation I equal to 1 to n னா அத அப்படியே எக்ஸ்பேண்ட் போடலாம்ல எப்படி எல்லாம் வரும் x1 plus x2 plus etc plus xn இப்படி வந்துருமா இப்படி இருக்குமா சரி என்ன பாரு இதுல variance of x1 plus variance of x2 plus etc variance of xn இத take it as 6 னு வைப்போம் அப்ப variance of x அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டோம்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரலாம் அப்படிதானே சரி அப்போ variance of x கால்குலேட் பண்ணனும் find variance of x variance of x கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா என்னது என்ன இருக்கா variance of x formula e of x square minus e of x the whole square இதான் ஃபார்முலா e of x ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருப்பேன் e of x என்ன கால்குலேட் பண்ணிருக்கேன் θ ன்னு கால்குலேட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன கால்குலேட் பண்ணனும் e of x ஸ்கொயர் கால்குலேட் பண்ணனும் தெரியுதா சரி இது வரை எழுதிங்க ஸ்டில் பண்ணிங்க இவன் பாரு variance of x equal to e of x squared minus e of x the whole square e of x நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் e of x squared நம்ம கால்குலேட் பண்ணல அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் நமக்கு ஒரு டேபிள் தந்திருந்தாங்கல்ல x p of x இப்படி ரெண்டு டேபிள் தந்திருந்தாங்கல்ல கரெக்ட்டா அப்போ டேபிள்ல 1 அதுக்கான ப்ராபபிலிட்டி θ 0 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் θ இப்படி ஒரு டேபிள் தந்திருக்காங்க நமக்கு ஓகே நம்ம e of x கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல e of x ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணனும் சோ இது வந்து 6 னு எடுத்துங்க 7 சரியா 7 e of x ஸ்கொயர் கால்குலேட் பண்ணனும் சோ e of x ஸ்கொயர் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது இது டிஸ்கிரீட்னால சமேஷன் x ஸ்கொயர் p of x சரிதானா x ஸ்கொயர் p of x சோ x ஸ்கொயர் 1 ஸ்கொயர் into corresponding p of x என்னது θ plus அடுத்தது 0 ஸ்கொயர் corresponding p of x என்னது 1 minus θ so e of x square equal to θ னு வந்திருக்கு e of x square ங்கிறது என்ன வருது θ so இத take it as 8 இத கொண்டு அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு எதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போற e of x னு ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டல்ல அது எத்தனாவது ஈக்குவேஷன் e of x எத்தனாவது ஈக்குவேஷன் sub 3 and 8 in 7 so variance of x equal to alla paathukai e of x squared pala enna podalam theta minus e of x pala enna podalam enadhu enna theta varudhu theta varudha n theta varudha verum theta da varudha seri appo theta square so in a theta or common வெளிய எடுத்தாச்சுனா 1 minus theta கரெக்ட்டா டேய் பாத்துட்டுங்கடா take it as 8 சரி 8 ல என்ன வரும் 9 இப்போ எங்கெல்லாம் வேரியன்ஸ் x வருதோ அங்க என்ன போட்டு விட்டுறலாம் theta 1 minus theta போட்டுறலாமா சரி இங்க பாரு வேரியன்ஸ் x1 என்ன போட்டுறலாம் theta 1 minus theta variance x2 theta 1 minus theta so the value எடுத்து இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம் sub 9 in 6 so variance of tau equal to variance of x1 பல என்ன போட்டுறலாம் theta 1 minus theta sorry theta 1 minus theta அடுத்தது variance of x2 theta 1 minus theta plus etc plus theta 1 minus theta n times வரைக்கும் அது போகுது n times வரைக்கும் அது சம் பண்ணா என்ன வரும் n into theta 1 minus theta so variance of tau equal to n into theta 1 minus theta
take it as 10. சரி, இதை நம்ம எங்க கொண்டு அப்ளை பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன்ல போட்டிருக்கோம். இப்படி போட்டிருக்கோமா? variance of tau equal to e of tau square minus e of tau the whole square. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது எத்தனாவது ஈக்குவேஷன்? 5 ஆ? சரி, substitute 10 and இன்னொரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது வேரியன்ஸ். இன்னொரு வேல்யூ e of tau. e of tau என்னது? இப்படி whole square e of tau. அது எத்தனாவது ஈக்குவேஷன்? e of tau னு கால்குலேட் பண்ணிருக்கோம். 4. 10 and 4 in இங்க அப்ளை பண்ணனும் 5 in 5 அப்ளை பண்ணோம். நான் இதுல அப்ளை பண்ண போறேன். வேரியன்ஸ் ஆஃப் tau இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடுற? n theta 1 minus theta equal to இத பாத்துட்டு இருக்கா e of tau square நமக்கு தெரியாது, அத தான் கால்குலேட் பண்ண போறோம். மைனஸ் what is e of tau? n theta the whole square. நம்ம இதர தேவை bring this term left hand side. அப்போ e of tau square equal to n theta 1 minus theta. இது இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? பிளஸ் n square theta square வந்துரும். n square theta square வந்துரும். சரிதானா? சரி, இப்போ பாருங்க, இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. இல்லட்டா இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே இருக்கட்டும். இதை வந்து take it as 11. அப்ப நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம்? e of tau ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். e of tau square என்ன பண்ணிட்டோம்? கால்குலேட் பண்ணிட்டோம். தெரியுதா? ரெண்டும் கால்குலேட் பண்ண பிறகு இப்படி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம்ல, என்ன இருக்குல்ல? இது எத்தனாவது ஈக்குவேஷன்? இது எத்தனாவது ஈக்குவேஷன்? அதாவது இப்படி இருக்கும். எத்தனாவது ஈக்குவேஷன்? 1. அப்போ சப் இது வந்து 4 and 11 in 1. சோ இத அப்ளை பண்ணா என்ன வருது? e of tau minus 1 அதுதானே divided by n into n minus 1 இப்படிதானே இருக்குது equal to அதுதானே. சரி, இல்ல நீ அப்ளை பண்ணும்போது எப்படினா வருதுன்னு பாரு. 1 divided by n into n minus 1 e of tau square. e of tau square பதிலா என்ன போடலாம்? n theta 1 minus theta minus plus n square theta square minus e of tau க்கு பதிலா என்ன போடலாம்? tau க்கு பதிலா n theta. tau க்கு பதிலா n theta தான வரும். அப்ப minus n square theta square. n square theta square. e of tau தான போட்டுருக்கோம் நம்ம. அப்போ n theta இதுதானே இருக்கும். next equal to 1 divided by n into n minus 1. அது கொஞ்சம் ஸ்ட்ரீட் பண்ணிக்க, நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும்ல. listen, multiply this inside the bracket. n theta minus n square theta plus n square theta square minus n theta இப்படி இருக்கு. இந்த ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல். இந்த ரெண்டு எது காமனா இருக்குது? n square காமனா இருக்குது, theta காமனா இருக்குது. சோ அதை வெளியே எடுத்துரு. n into n minus 1 n square காமனா இருக்குது and theta காமன். சோ n square theta square உள்ள இடத்துல என்ன வந்துரும் அப்படின்னா theta மட்டும் இருக்கும். இங்க மைனஸ் 1 இப்படி இருந்து நீ கரெக்ட்டா? சாரி, இதுல ஒரு n வரும்ல, இந்த ரெண்டுல எது காமனா இருக்குது? n ஸ்கொயர் காமனா இருக்குது, வெளியே வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து theta. இப்ப theta minus 1 ல வருது. கொஞ்சம் ஸ்ட்ரீட் பண்ணிக்க. மல்டிபிள் இன்சைட் பிராக்கெட் பண்ணும்போது என்ன வரும்? theta தான் ஸ்கொயர் ஆகுது. n theta minus n theta ஸ்கொயர் அப்படிதான் இருக்குது. சோ இப்போ இதுல காமனா இருக்குது என்னன்னா n theta ஸ்கொயர் தான் காமன். n theta ஸ்கொயர் தான் காமன்.
ஸோ காமனா இருக்குது. ஸோ n தீட்டா ஸ்கொயர் வெளியே வந்துச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? n மைனஸ் n தீட்டா ஸ்கொயர் வெளியே வந்துச்சுல, ஆர்டர் தான் மாத்தி போடுறேன் மைனஸ். இது எப்படி நடந்திருக்குது? இந்த ரெண்டு டேம்ல இருந்து எதை வெளியே எடுத்திருக்க? n தீட்டா ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டேன், ஆர்டரை மாத்தி போட்டிருக்கேன். சரிதா? இப்படி வந்து ஸோ n கேன்சல், n ஸ்கொயர் கேன்சல். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துட்டா expectation of tau minus 1 divided by n into n minus 1. எப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்? theta square hence proved. so e of இந்த term இருக்குல்ல, அது வந்து unbiasedness. ஓகே, theta square ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, சரி.